இப்போ நம்ம கேட்க போகிறது, எப்போவுமே நம்ம உடம்புலேருந்து கழட்டாமல் நம்ம பர்மனெண்ட்டாக போட்டிருக்கோம் இல்லைங்களா, அந்த நகையை பற்றி சில விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கலாம். இது நம்ம ரொம்ப நாள் நம்ம உடம்புலேயே இருக்கிறதுனால அதை பார்க்குறதுக்கு அப்படியே ஒரு மங்கலாகவும் ஒரு மாதிரி அழுக்காக இருக்கிற மாதிரியும், இல்லை இது தங்கமா இல்லை வேறு ஏதாவதான்ற மாதிரி சந்தேகங்கள்லாம் வருங்க. அந்த மாதிரி சந்தேகங்களெல்லாம் தீர்க்கறதுக்கு என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, நம்ம தலைக்கு போடுற ஷாம்பு இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஷாம்பை கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா ரெடி பண்ணிக்கிட்டு இந்த நகையெல்லாம் அதில் போட்டு நல்லா அலசி எடுத்து ஒரு மெலீஸு காட்டன் துணியில் தொடச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் போட்டிங்கன்னா அந்த நகை வந்து இவ்வளோ நாள் நம்ம போட்டுருந்த நகை இதுதானான்னு உங்களுக்கே சந்தேகப்படுற அளவுக்கு பளபளப்பாக இருக்குங்க. நம்ம என்னதான் வெஜ் நான்வெஜ்னு சமையல் பண்ணி அசத்தி சாப்பிட்டாலும் கடைசியாக கொஞ்சோண்டு அந்த ரசம் சாதம் சாப்பிட்ற சுகமே தனி தாங்க. அப்போ தான் சாப்பிட்ட திருப்தியே நமக்கு கிடைக்கும். இப்போ ரசம்னு எடுத்துட்டிங்கன்னா தக்காளி ரசம், பூண்டு ரசம், எலுமிச்சப்பழ ரசம், மிளகு ரசம், இப்படி நிறைய ரச வகைகள் இருக்குது. ஆனால் ஆரஞ்சு பழ ரசத்தை சாப்பிட்ருக்கீங்களா? ரொம்ப சிம்பிளுங்க. ஆரஞ்சு பழத்தோலை காய வச்சு பொடியாக்கி ரசம் வைக்கும்போது ஒரு சிட்டிக்கு அதில் போட்டுட்டு நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். ஆஹா, அதோட சுவையும் மனமும் அலாதியாக இருக்குங்க. உங்கள் வீட்டில் கரப்பாம்பூச்சி தொல்லை இல்லாத ஏதாவது ஒரு வீடு இருக்கான்னு சொல்லுங்கள். எந்த ரூமில் பார்த்தாலும் இந்த ரூமில் ஒழிச்சோன்னா அந்த ரூமுக்கு போகும், அந்த ரூமில் ஒழிச்சோன்னா ஃப்ரிட்ஜுக்கு போகும், ஃப்ரிட்ஜுக்கு ஒழிச்சோம்னா பீரோ கிட்ட போய்டும். எங்கேயாவது இந்த தொல்லை இருந்துக்கிட்டே தாங்க இருக்கணும். இந்த தொல்லையை நம்ம ஒழிக்கணும்னா என்ன பண்ணணும் தெரியுங்களா? மெடிக்கல் ஷாப்பில் போய் இந்த ஆஸ்பிரின் மாத்திரை ரொம்ப கம்மிங்க விலை, அதை வாங்கிட்டு வந்து அது இருக்கிற இடத்துல அப்படி சுற்றி ஒரு தூவி விட்டீங்கன்னு வைங்களேன், இந்த கரப்பாம்பூச்சி ஒன்று கூட கிட்ட வராதுங்க.